Dear viewers, welcome. GATE 2025 Electrical Engineering மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். P மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. IB தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் யூனிட் மேட்ரிக்ஸ். அதோட பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸ் ஆர் 1, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆர் 0. இதுதான் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். கேள்விப்பட்டிருப்பீங்க. யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் டயகனலில் மட்டும் 1 இருக்கும், ரிமைனிங் வந்து 0. ஓகே, அது வந்து ஐ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த பி ஸ்கொயரோட வேல்யூ இந்த ஃபாலோயிங், இங்கே ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷனுக்கு பி ஸ்கொயர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட்டு பி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் பி மல்டிப்ளைட் பை பி. ஸோ இது ஒரு பி, இன்னொரு பி பக்கத்தில் எழுதிக்குவோம். 2 1 0 -1 0 0 0 0 1. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ரோ இந்த காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ 3 கிடைக்கும். 2 2s are 4, 1 1s are -1. ஸோ 4 - 1 வந்து 3. நெக்ஸ்ட்டு இதையும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவோம், 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே 0 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேயும் செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுவோம், -2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் -1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ தேர்ட் காலம் 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 0, தேர்ட் ரோ செகண்ட் காலம் 0, தேர்ட் ரோ தேர்ட் காலம் இஸ் 1. ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பி ஸ்கொயர் என்ன கிடச்சிருக்கு? 3 2 0 -2 -1 0 0 0 1. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்குவோம். அதாவது 3 2 0 -2 -1 0 0 0 1. ஓகே, ஸோ இதான் பி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ கீழே பாருங்கள், பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐயான்னு கேட்டால் இல்லை. ஓகே, ஏன்னா ஐ மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் அந்த பிரின்சிபல் டயகனலில் 1 இருக்கும், ரிமைனிங் எலமெண்ட் வந்து 0. ஸோ இது அந்த மேட்ரிக்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பியா, இந்த மேட்ரிக்ஸும் சேமா இல்லை, அதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பி + 1 இந்த மேட்ரிக்ஸோட யூனிட் மேட்ரிக்ஸை ஆட் பண்ணால் இது கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். யூனிட் மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிங்க அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸில் பிரின்சிபல் டயகனலில் மட்டும்தான் 1 இருக்கும். ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் சேம் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த பிரின்சிபல் டயகோனலில் மட்டும் இருக்கிற எலமெண்ட் வந்து +1 ஆகணும். இதில் இருக்கிறத விட +1 ஆகணும். பட் இங்கே பாருங்கள், மற்ற இடத்துலே வந்து உங்களுக்கு சேம் இல்லை. இங்கே 1 இருக்குது, பட் இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போது இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், 2p - 1. அதாவது இந்த மேட்ரிக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 கழிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட்டு 2 2 2s are 4 4 - 1 3 கிடைக்கும். செகண்ட் எலமெண்ட் இங்கே 1 இருக்குது. ஸோ 2 1s are 2. இந்த பிரின்சிபல் டயகனலில் மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணால் போதும் ஐக்கு, பிகாஸ் மற்ற இடத்துல எல்லாமே 0 இருக்கும். ஸோ பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் 1 வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஐயில் 1 இருக்கும். ஸோ இப்போ இங்கே 2 1s are 2 அப்படி எழுதிடலாம். இங்கே 2 0s are 0 அப்படி எழுதிடலாம். இங்கே 2 -1s are -2 அப்படி எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்கே 2 0s are 0 -1 போட்டுடணும், பிகாஸ் நம்ம பிரின்சிபல் டயகனல் கழிக்கிறோம். ஸோ அப்போ -1. நெக்ஸ்ட்டு இங்கே 2 0s are 0, இங்கே 2 0s are 0, இங்கே 2 0s are 0, இங்கே வந்து 2 1s are 2 -1 போடணும், -1. ஸோ 2 -1 1. ஸோ அப்போது இந்த மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2p - I. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஏ.